ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். ஒரு மோதிரம், 2 கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாயில். அத்தியாயம் 2. விசித்திரங்களின் தொகுப்பு. அடுத்த நாள் முன்னேற்பாடு செய்தாற்போல இருவரும் சந்தித்தோம். பேக்கர் தெருவில் 221B என் வீட்டில் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த அறைகளை பார்வையிட்டோம். 2 வசதியான படுக்கை அறைகள், ஒரு பெரிய காற்றோட்டமான அமரும் அறை, மேஜைகள், அமரும் நாற்காலிகள், 2 பெரிய ஜன்னல்கள் நல்ல வெளிச்சத்தை கொடுத்தன. எல்லா விதத்திலும் எங்களுக்கு அந்த வீடு பிடித்திருந்தாலும் இருவருக்குமாக பிரிக்கும்பொழுது வாடகை மிகவும் ஏற்கத்தக்கதாக இருந்ததாலும் அந்த இடத்திலேயே பேச்சுவார்த்தையை முடித்து அப்பொழுதே அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு விட்டோம். அன்று மாலையே என்னுடைய பொருட்களை என் தங்குமிடத்திலிருந்து கொண்டு வந்து விட்டேன். அடுத்த நாள் ஷெர்லாக் ஹோம்ஸ் பல பெட்டிகளையும் சூட்கேஸுகளையும் எடுத்து வந்தார். அடுத்த ஓரிரு நாட்களுக்கு பொருட்களை எடுத்து சாமர்த்தியமாக அடுக்குவதில் செலவிட்டோம். அது முடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக புது சூழலுக்கு ஏற்ப எங்களை மாற்றிக்கொள்ள முற்பட்டோம். ஹோம்ஸுடன் வசிப்பது அவ்வளவு கடினமானதாக இல்லை. அவர் தன் வேலைகளில் அமைதியாக ஈடுபட்டார். அவரது பழக்கங்கள் சீரானவையாக இருந்தன. இரவு 10 மணிக்கு மேல் அவர் விழித்திருப்பது அரிது. நான் காலை எழுந்திருப்பதற்கு முன்னரே அவர் எழுந்து காலை உணவை முடித்து வெளியே சென்றிருப்பார். சில நாட்கள் வேதி பரிசோதனையில் சாலையில் தினத்தை கழிப்பார். சில நாட்கள் பிணமறுக்கும் கட்டடத்தில், அவ்வப்பொழுது நெடும் நடைப்பயணங்களில். அப்படி செல்லும்போது நகரின் பல மோசமான பகுதிகளுக்கும் அவர் செல்வார். வேலை செய்யும் ஆவேசம் வரும்போது அவரிடம் இருக்கும் சக்தி அளவிட முடியாததாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் திடீரென அவருக்கு ஏதோ ஏற்படும். அப்பொழுது வரவேற்பறையில் உள்ள ஓர் இருக்கையில் ஒரு வார்த்தை பேசாது, ஒரு துளியும் அசையாது நாள் கணக்கில் உட்கார்ந்திருப்பார். அப்பொழுதெல்லாம் அவரது கண்களில் ஒருவித வெறுமையும் கனவு மயக்கமும் தெரியும். ஏதோ போதைப் பொருளை அவர் உட்கொண்டிருக்கிறாரோ என்று நான் சந்தேகிப்பேன். ஆனால் அவரது மிதமான போக்கையும் சுத்தமான வாழ்க்கையும் பார்க்கும்போது அப்படி ஏதும் இருக்காது என்று நினைத்து கொள்வேன். வாரங்கள் கடக்க கடக்க அவர் மீதான ஆர்வமும் அவரது வாழ்க்கை குறுக்கோள் மீதான வியப்பும் அதிகமானது. அவரது ஆழ்மையும் தோற்றமும் சாதாரண பார்வையாளரை வெகுவாக ஈர்த்தன. உயரத்தில் அவர் 6 அடி இருந்தார். ஆனால் மிக மெலிதாக இருந்த காரணத்தால் அதைவிட உயரமாக இருப்பதாக தோற்றமளித்தாள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் மயக்கத்தில் இருக்கும் அந்த சில நாட்கள் தவிர்த்து பிற நாட்களில் அவரது கண்கள் கூர்மையாகவும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாகவும் இருந்தன. அவரது மெலிந்த கழுகு போன்ற மூக்கு அவரது முகத்துக்கு ஒருவித தீர்க்கமான தோற்றத்தை கொடுத்தது. அவரது முகவாய் சதுரமாகவும் முன்னோக்கியும் இருந்தது. அவர் உறுதியான ஆசாமி என்பதை காட்டியது. அவரது கைகளில் மசி கரையும் ரசாயன கரையும் இருந்ததாலும் அவரது தொடுதலில் ஒரு மென்மை இருந்தது. உடையக்கூடிய கருவிகளை பயன்படுத்துவதில் அந்த மென்மை தென்பட்டதை நான் நேரடியாகவே பலமுறை கவனித்திருக்கிறேன். இந்த மனிதர் எனது ஆர்வத்தை எந்த அளவுக்கு தூண்டி உள்ளார் என்பதை, எந்த அளவுக்கு அவர் தனது விஷயங்களை மூடி மறைக்கும் போது அதை தாண்டி அது என்னை என்று தெரிந்து கொள்ள நான் முற்பட்டேன் என்பதை சொன்னால் வாசகர்களாகிய நீங்கள் நான் வெட்டியாக அடுத்தவர் வாழ்க்கையில் ஆர்வம் செலுத்துகிறேன் என்று குற்றம் சொல்லக்கூடும். ஆனால் அந்த கட்டத்தில் எனது வாழ்க்கை வழி தெரியாமல் அல்லாடி கொண்டிருந்தது என்பதையும் எனது கவனத்தை கவர வேறு ஏதும் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வானிலை மிகவும் சீராக இருந்தால் ஒழிய எனது உடல்நிலை வெளியே செல்ல என்னை அனுமதிக்கவில்லை. என்னை வந்து சந்திக்க, எனது வாழ்வின் சலிப்பை மாற்ற என்று ஒரு நண்பர் கூட இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் எனது அறை தோழரின் வாழ்வை சுற்றியிருந்த மர்மத்தை நான் ஆர்வத்துடன் வரவேற்றேன். அந்த மர்மத்தை விடுவிக்க எனது நேரம் முழுவதையும் செலவிட்டேன். ஸ்டாம்போர்ட் நினைத்தது போலவே ஹோம்ஸ் மருத்துவம் படிக்கவில்லை. ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை அவரே உறுதி செய்தார். அதே நேரம் அறிவியலிலோ அல்லது வேறெந்த துறையிலேயோ பட்டம் பெறும் அளவுக்கு தேவையான பாடங்களையும் அவர் படிக்கவில்லை.
ஆனால் சில பாடங்களில் அவரது ஆர்வம் பிரமிப்பூட்டியது. சிலவற்றில் அவரது நாணம் மிக விரிவாகவும் அவரது கவனிப்புகள் மிக நுணுக்கமாகவும் இருந்தது. என்னை வியக்க செய்தன. எந்த மனிதனும் ஒரு தீர்மானமான குறிக்கோள் இன்றி இந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கவோ இவ்வளவு துல்லியமான தகவல்களை சேகரிக்கவோ முயற்சி செய்ய மாட்டான். மேம்போக்கான படிப்பவர்கள் துல்லியத்திற்கு பெயர் போனவர்களாக இருக்க மாட்டார்கள். தேவையில்லாமல் யாரும் தன் மூளையில் சிறு சிறு விஷயங்களை பாரமாக சேர்த்து வைக்க மாட்டார்கள். அவரது அறிவை போலவே அவரது அறியாமையும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. சமகால இலக்கியம், தத்துவம், அரசியல் ஆகியவற்றில் அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியவில்லை. தாமஸ் கார்லை நான் மேற்கோள் காட்டிய போது அவர் சர்வசாதாரணமாக யார் அவர் என என்ன செய்திருக்கிறார் என்று என்னிடம் கேட்டார். ஆனால் அதைவிட ஆச்சரியம் அவருக்கு கோப்பர் நிக்காஸின் கோட்பாடு பற்றியும் சூரிய குடும்பத்தின் அமைப்பு பற்றியும் ஒன்றுமே தெரியாதுதான். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு நாகரிக மனிதனுக்கு பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பது தெரியவில்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிகிறது என்றார் அவர் சிரித்தபடி. இப்போது நீங்கள் சொன்னவற்றை எல்லாம் நான் மறக்க முயற்சிக்கிறேன். என்ன மறக்க முயற்சி செய்கிறீர்கள்? ஆம், ஒரு மனிதனின் மூளை என்பது காலி அறை மாதிரி. அங்கே வேண்டியவற்றை சேகரித்து வைக்க முடியும். ஒரு முட்டாள்தான் ஓட்டை உடைச்சல்களை சேர்த்து வைப்பான். அதனால் அவனுக்கு நிஜமாகவே தேவையான விஷயங்கள் உள்ளே வர முடியாது, அல்லது தேவையற்ற பலவற்றுக்கு இடையில் மாட்டிக்கொள்ளும். வேண்டும்போது கிடைக்காது. ஆனால் தேர்ச்சி பெற்ற வேலையால் மிக கவனமாக தனக்கு தேவையானவற்றை மட்டுமே உள்ளே எடுத்து வைத்துக் கொள்வான். அவனது வேலையை செய்வதற்கு தேவையான கருவிகளை தவிர வேறெதுவும் அவனுக்கு தேவையில்லை. ஆனால் தேவையானவற்றை வேண்டிய அளவு சீராக சேகரித்து வைத்திருப்பான். அந்த அறையின் சுவர்கள் வேண்டிய அளவில் விரிந்து கொடுக்கும் திறமை உடையவை என்று நினைப்பது தவறு. ஒரு கட்டத்தில் புதிதாக உள்ளே வரும் ஒவ்வொரு தகவலுக்கும் இணையாக ஏற்கனவே தெரிந்த ஒன்றை மறக்க வேண்டியிருக்கும். எனவே தேவையில்லாத தகவல்கள், மிகவும் முக்கியமான தகவல்களை வெளியே தள்ளாமல் இருக்குமாறு பார்த்து கொள்வது அவசியமாகிறது. ஆனால் இந்த சூரிய குடும்பம் என்று நான் என் எதிர்ப்பை காட்டினேன். அதனால் எனக்கு என்ன நன்மை என்றார் அவர் பொறுமையின்றி. நாம் சூரியனை சுற்றி செல்கிறோம் என்கிறீர்கள். நாம் சந்திரனை சுற்றி சென்றாலும் கூட அது என்னையோ என் வேலையையோ ஒரு விதத்திலும் பாதிக்காது. அப்படி என்னதான் அவரது வேலை என்று நான் கேட்க நினைத்தேன். ஆனால் அவரது குணங்களில் ஏதோ ஒன்று அப்படி நான் கேட்பதை விரும்பாது என்று நினைத்து அடக்கிக் கொண்டேன். எங்களுடைய சிறு விவாதத்தை ஆராய்ந்து அதிலிருந்து சில முடிவுகளை எடுக்க முற்பட்டேன். தனது வேலைக்கு தேவையில்லாத எதையும் அவர் அறிந்து கொள்வதில்லை என்று சொல்லியிருந்தார். எனவே அவர் கற்றுக்கொண்டதெல்லாம் அவரது வேலைக்கு மிக முக்கியமானவை. எனது மனதுக்குள்ளாக அவர் எதிலெல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் என்று யோசித்தேன். ஒரு பென்சிலை வைத்துக்கொண்டு அவற்றை எழுதவும் செய்தேன். எழுதி முடித்தவுடன் அந்த தாளை பார்த்ததும் சிரிப்புதான் வந்தது. அது இப்படி இருந்தது: ஷெர்லாக் ஹோம்ஸ், அவரது எல்லைகள். 1. இலக்கிய அறிவு 0. 2. தத்துவம் 0. 3. வானியல் 0. 4. அரசியல் மிக குறைவு. 5. தாவரவியல் மாறுபடக்கூடியது. கஞ்சா, ஓபியம், விஷம் ஆகியவை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் தோட்ட வேலை அறவே தெரியாது. 6. புவியியல் நடைமுறை அறிவு உண்டு, ஆனால் குறைவு. பார்த்த மாத்திரத்தில் வெவ்வேறு மண்கள் வேறுபடுத்த தெரியும். நீண்ட நடைகளுக்கு பிறகு தனது கால் சட்டையில் உள்ள மண் தீற்றல்களை காண்பித்து அவற்றின் வண்ணம், தோற்றம் ஆகியவற்றை கொண்டு லண்டனின் எந்த பகுதியில் அந்த தீற்றல்கள் ஏற்பட்டன என்பதை அவரால் சொல்ல முடியும். 7. வேதியியல் மிக நல்ல அறிவு. 8. உடற்கூறியல் துல்லியம், ஆனால் சீராக கற்கவில்லை. 9. மஞ்சள் பத்திரிகை விஷயம் மிக நிறைய. இந்த நூற்றாண்டில் நடந்தேறியுள்ள அத்தனை கோர விஷயங்களும் அவருக்கு அத்துப்படி. 10. வயலின் நன்றாக வாசிக்கிறார். 11. கம்பு சுற்ற, குத்துச்சண்டை போட, கத்திச்சண்டை போட நன்கு தெரிகிறது. 12. பிரிட்டிஷ் சட்டம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். பட்டியலில் இதுவரை வந்ததும் கோபத்தில் அந்த தாளை நெருப்பில் எரித்துவிட்டேன்.
இந்த சாதனைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை அறிய முற்படுவதற்கு பதில் பேசாமல் இந்த வேலையை விட்டுவிடலாம். அவரது வயலின் வாசிக்கும் திறமை பற்றி சொன்னேன் அல்லவா, அது அலாதியானது. அதே நேரம் அவரது பிற திறன்களைப் போன்று கிறுக்குத்தனமானதும் கூட. அவரால் மிகவும் கடினமான பாடல்களையும் அதில் இசைக்க முடியும். நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மெண்டல்சானின் லீடர் என்ற பாடலையும் பிறவற்றையும் இசைத்துள்ளார். ஆனால் அவரை தனியாக விட்டால் உருப்படியான எந்த பாடலையும் வாசிக்க மாட்டார். மாறாக மாலை நேரங்களில் தனது நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு வயலினை முழங்காலுக்கு குறுக்காக சாத்திக்கொண்டு மனம் போன போக்கில் உரசிக்கொண்டிருப்பார். சில சமயம் வாசிப்பு அழுத்தமாகவும் சோகமாகவும் இருக்கும். சில சமயம் மகிழ்ச்சியாகவும் லேசாகவும் இருக்கும். அவரது அப்போதைய சிந்தனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட இசை அந்த சிந்தனைகளுக்கு உதவியாக உள்ளதா அல்லது தன்னிஷ்டத்துக்கு வாசிப்பதால் ஏற்படுவதா என்பதை என்னால் உறுதி செய்ய முடிந்ததில்லை. இந்த வாசிப்புக்கு நான் எதிர்ப்பை காட்டியிருக்கலாம். ஆனால் இந்த தனி ஆவார்த்தனத்தை விரைவாக முடித்துக்கொண்டு என் பொறுமையை சோதித்ததற்காக பரிகாரமாக எனக்கு பிடித்தமான பல பாடல்களை இசைக்க தொடங்கிவிடுவார். முதல் வாரத்தில் எங்களை பார்க்க அங்கு யாரும் வரவில்லை. அதனால் என்னை போலவே என் அறை தோழருக்கும் நண்பர் யாரும் இல்லையோ என்ற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் அவருக்கு நிறைய ஆசாமிகளின் பரிச்சயம் உண்டு என்பதை பின்னர் கண்டுபிடித்தேன். அதுவும் சமூகத்தில் பல்வேறு தட்டில் உள்ளவர்கள். சற்றே உள்ளடங்கிய எலி போன்ற முகத்தையும் கரும் கண்களையும் கொண்ட ஒருவர் ஒரே வாரத்தில் 3-4 முறை வந்தார். அவர் பெயர் லெஸ்டிரேட் என்று எனக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். ஒரு காலை நேரத்தில் நவீனமாக உடை உடுத்திய இளம் பெண் ஒருத்தி குறைந்தது 1/2 மணி நேரம் தங்கிச் சென்றார். அதே மதியம் நரைத்த தலைமுடியுடன் ஒரு சந்தேகத்துக்கிடமான தட்டுமுட்டு ஜாமான் விற்கும் யூதர் போல தோன்றிய மிகவும் பரபரப்பாக தென்பட்ட ஒரு ஆசாமி வந்தார். அவரை அடுத்து மிக மோசமான உடையணிந்த ஒரு கிழவி வந்தார். மற்றொரு முறை வெள்ளை முடிவுடைய கணவான் என் அறை தோழனுடன் பேசிக்கொண்டிருந்தார். பிறகு ஒரு முறை ரயில்வே நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவர் தனது வெல்வெட் சீருடையில் வந்திருந்தார். இது போன்ற முகம் தெரியாத ஆசாமிகள் வரும்போதெல்லாம் ஷெர்லாக் ஹோம்ஸ் வரவேற்பறையை தனக்கென விட்டு கொடுக்குமாறு என்னிடம் கேட்பார். அப்போதெல்லாம் நான் எனது படுக்கை அறைக்கு சென்று விடுவேன். என்னை அசௌகரியத்தில் ஆழ்த்தியதற்கு அவர் மன்னிப்பு கேட்பார். இந்த அறையை நான் என்னுடைய தொழில் இடமாக பாவிக்க வேண்டியுள்ளது. இவர்கள் அனைவரும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்பார். அப்பொழுது அவரது தொழில் என்ன என்பதை வெளிப்படையாக நான் கேட்டிருக்கலாம். ஆனால் மற்றொரு மனிதனை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் கேள்வியை கேட்க விடாமல் எனது நாகரிகம் என்னை தடுத்துவிட்டது. தனது தொழில் என்ன என்பதை என்னிடம் சொல்லாமல் இருப்பதற்கு ஏதோ வலுவான காரணம் அவரிடம் இருக்கக்கூடும் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் விரைவில் அவராகவே அந்த விஷயத்துக்கு வந்து சேர்ந்தார். எனக்கு அந்த நாள் நன்றாக நினைவிருக்கிறது. மார்ச் 24ஆம் தேதி அன்று நான் வழக்கத்துக்கு சற்று முன்னதாகவே எழுந்துவிட்டேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்பொழுது தனது காலை உணவை முடித்திருக்கவில்லை. என்னுடைய தாமதமான வழக்கத்துக்கு பழகி போன வீட்டுக்காரம்மா என் சாப்பாட்டையோ காஃபியையோ தயாராக வைக்கவில்லை. மனிதர்களுக்கே உரித்தான எரிச்சல் குணம் காரணமாக மணியை அடித்து நான் தயாராக இருக்கும் தகவலை வெடுக்கென்று தெரிவித்தேன். பிறகு மேஜையில் இருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து புரட்டி நேரத்தை கழிக்க ஆரம்பித்தேன். என் தோழர் அமைதியாக பிரெட் டோஸ்டை மென்று கொண்டிருந்தார். பத்திரிகையில் ஒரு கட்டுரையில் தலைப்பில் பென்சிலால் அடிக்கோடு இடப்பட்டிருந்தது. எனவே இயல்பாக அந்த கட்டுரையில் என்னை ஓட்ட ஆரம்பித்தேன். அந்த தலைப்பு வாழ்க்கையின் புத்தகம் என்று மிகவும் பரந்துபட்டதாக இருந்தது. உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு மனிதன் தன் கண்ணில் படும் விஷயங்களையும் துல்லியமாகவும் படிப்படியாகவும் ஆராய்வதன் மூலம் எவ்வளவு அறிந்து கொள்ள முடியும் என்பதை அந்த கட்டுரை விளக்க முயற்சி செய்தது. கூர்மையான பல விஷயங்களுடன் முழு உளறல்களும் அதில் சேர்ந்ததாக இருந்ததாக எனக்கு தோன்றியது. அதில் காணப்பட்ட பகுப்பாய்வு முழுமையும் செறிவும் கொண்டதாக இருந்தது. என்றாலும் முடிவுகள் நம்ப முடியாதவாக மிகைப்படுத்தப்பட்டவையாக தோன்றின. சட்டென தோன்றி மறையும் முகபாவம், தசையின் சிறு அசைவு,
கண் அசைவு ஆகியவற்றை கொண்டு ஒரு மனிதனின் ஆழமான எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று கட்டுரையாசிரியர் சொல்லியிருந்தார். கவனிப்பு, பகுத்தாய்வு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற ஒருவரை ஏமாற்றுவது என்பது முடியவே முடியாது என்பது அவர் வாதம். யூக்ளிட்டின் கணித தேற்றங்களைப் போல் கட்டுரை ஆசிரியரது முடிவுகள் தவறே ஆகாதவையாம். அவரது வழிமுறைகளை கற்றுத்தேராத ஒன்றுமே தெரியாத சாதாரணர்கள் அவரது முடிவுகளை கண்டு இவர் என்ன மந்திரவாதியா என்று அதிர்ந்து போவார்களாம். ஒரு துளி நீரை கொண்டு இது அட்லாண்டிக்கில் இருந்து வந்ததா அல்லது நயாகராவில் இருந்து வந்ததா என்று அந்த இடங்களை பார்க்காத கேட்காத ஒரு நிபுணரால் சொல்லிவிட முடியும் என்று அந்த கட்டுரை ஆசிரியர் எழுதியிருந்தார். ஆஹா, வாழ்க்கை என்பதே ஒரு பெரும் சங்கிலி. இந்த சங்கிலியின் ஒரு கண்ணியை தேர்ந்து கொண்டு விட்டால் முழு வாழ்க்கையின் இயல்பையும் அறிந்து கொள்ள முடியும். பிற கலைகளைப் போலவே பகுத்தாய்வு அறிவியலையும் நெடுங்காலம் பொறுமையாக படிப்பதன் மூலமே பெற முடியும். ஆனால் இந்த கலையின் உச்சத்தை அடையும் அளவுக்கு ஒருவரது வாழ்க்கை நெடியதல்ல. எனவே இந்த கலையின் கடினமான விஷயங்களை ஆராய முற்படுவதற்கு முன் ஆரம்ப நிலை புதிர்களை தீர்ப்பதில் ஒருவர் ஆற்றல் பெற வேண்டும். உதாரணத்துக்கு, கண்ணில் படும் ஒருவரது முழு வரலாற்றை, அவரது தொழில் என்ன என்பதை அவரை பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும். இது போன்ற பயிற்சிகள் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் ஒருவரது கவனிக்கும் திறனை கூர்மையாக்குகிறது. எங்கே கவனிக்க வேண்டும், எதை கவனிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. ஒரு மனித நகம், கோட்டின் கைப்பகுதி, செருப்பு, கால் சட்டையின் முழங்கால் பகுதி, கட்டை விரல் ஆள்காட்டி விரல் பகுதியின் தடிப்பு, முகபாவம், சட்டையின் கைப்பகுதி ஆகியவற்றை கொண்டு அந்த மனிதன் என்ன தொழில் செய்கிறான் என்பதை தெளிவாக சொல்லிவிடலாம். ஒரு தேர்ந்த பயிற்சியாளர் இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உண்மை நிலையை கணிக்க தவறுவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன முழு பேத்தல் என்று பத்திரிகையை மேஜையிலிருந்து ஓங்கி அடித்தபடி நான் சொன்னேன். இதை போன்றதொரு உளறலை என் வாழ்க்கையிலேயே நான் படித்ததில்லை. என்ன அது என்று கேட்டார் ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த கட்டுரைதான் என்று என் கையில் வைத்திருந்த ஸ்பூனால் அதை சுட்டி காட்டிக்கொண்டே காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தேன். அதை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அதில் உங்களது பென்சில் கோடு இருந்தது. மிக நன்றாக எழுதப்பட்டுள்ள கட்டுரை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. யாரோ ஓர் ஆசாமி தனது அறையில் சுகமாக இருந்தவாறு இது போன்ற சிக்கலான புதிர்களை உருவாக்கியுள்ளார். ஆனால் இவை நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அவரை இழுத்து கொண்டு போய் பாதாள ரயிலில் 3ஆம் வகுப்பில் உள்ள அனைத்து பயணிகளின் தொழில்களுக்கும் என்னென்ன என்று கேட்க எனக்கு ஆசையாக உள்ளது. அவரால் பதில் சொல்ல முடியாது. 1000க்கு 1 என்று நான் பெட்டு கட்டுகிறேன். உங்கள் பணத்தை இழந்து விடுவீர்கள். அந்த கட்டுரையை எழுதியது நான் தான் என்றார் ஹோம்ஸ் அமைதியாக. என்ன, நீங்களா? ஆமாம். கவனிப்பதிலும் பகுப்பாய்விலும் எனக்கு பெருத்த ஆர்வம். அந்த கட்டுரையில் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கதையாக தோன்றலாம். ஆனால் எனக்கு அவை நடைமுறைக்கு உபயோகமாக இருப்பது மட்டுமல்ல, எனக்கு சோறு போடுவதே அந்த திறமைகள்தான். எப்படி என்று தன்னிசையாக கேட்டேன். எனக்கு என்று ஒரு தனி தொழில் உள்ளது. இந்த உலகிலேயே அதை செய்யும் ஆசாமி நான் ஒருவன்தான் என்று நினைக்கிறேன். நான் ஒரு துப்பறியும் ஆலோசகன். இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம்தான். இங்கே லண்டனில் ஏகப்பட்ட அரசு தனியார் துப்பறிபவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்காமல் திண்டாடும்போது என்னிடம்தான் வருவார்கள். நான் அவர்களுக்கு சரியான வழியை காண்பிப்பேன். அவர்கள் தங்களிடம் உள்ள சாட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக என் முன் வைப்பார்கள். அந்த குற்றத்தின் முழுமையான வரலாற்று அறிவின் காரணமாக என்னால் அவர்களுக்கு சரியான வழியை நோக்கி கொண்டு செல்ல முடிகிறது. கெட்ட காரியங்கள் பலவற்றுக்கும் ஒரு சில பொதுவான அடையாளங்கள் உள்ளன. 1000 குற்றங்களின் முழு விவரங்கள் உங்களிடம் இருந்தால் 1001வது குற்றத்தை துப்பு துலக்குவதில் கஷ்டம் ஒன்றும் இருக்காது. லெஸ்டிரேட் மிக அறியப்பட்ட துப்பறிபவர்தான். அவர் ஒரு பொய் ஆவண வழக்கில் குழப்ப நிலையில் இருந்தார். அதனால்தான் என்னிடம் வந்தார். மற்றவர்கள் பலர் தனியார் துப்பறியும் நிறுவனங்களால்
இங்கே அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் அனைவருமே ஏதோ தொல்லையில் மாட்டியிருப்பவர்கள். அவர்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. நான் அவர்களது கதைகளை கேட்கிறேன். அவர்கள் எனது விளக்கங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். நான் அவர்கள் கொடுக்கும் கட்டணத்தை பெற்றுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியேறாமலேயே சிக்கலான முடிச்சுகளை அவிழ்த்து விடுகிறீர்கள் என்கிறீர்களா? அதுவும் அந்த பிரச்சனையை நேரிலேயே சென்று பார்த்து அலசி ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் பிறர் இருக்கும்போது என்றேன் நான். ஆமாம், எனக்கு அப்படியான ஒரு உள்ளுணர்வு உள்ளது. அவ்வப்பொழுது ஒரு சில கடுமையான வழக்குகளும் என்னிடம் வரும். அப்பொழுது நானே வெளியே சென்று என் கண்களாலேயே சிலவற்றை பார்க்க வேண்டி வரும். என்னிடம் பல துறைகளுக்கு காண சிறப்பு தேர்ச்சி உள்ளது. நான் அவற்றை என் கையில் இருக்கும் சிக்கல் மீது பிரயோகிக்கிறேன். அதனால் விடை எளிதில் கிடைக்கிறது. உங்களது வெறுப்பை சம்பாதித்த அந்த கட்டுரையில் நான் எழுதியிருந்த பகுப்பாய்வு விதிகள் என்னுடைய தொழிலுக்கு வெகுவாக உதவுகின்றன. கவனித்தல் என்பது என் இரண்டாம் இயல்பு. நான் முதலில் சந்தித்த போது நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொன்னதும் நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள். அந்த தகவலை உங்களிடம் யாரோ சொல்லியிருப்பார்கள். நிச்சயமாக இல்லை. எனக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்பது நன்கு தெரிந்திருந்தது. எனது மூளையில் வரிசையாக மிக வேகமாக உதித்த எண்ணங்களிலிருந்து எந்தவித இடைப்பட்ட நிலையையும் யோசிக்காமல் நான் அந்த முடிவுக்கு உடனடியாக வந்திருந்தேன். இடையில் இது போன்ற நிலைகள் உதித்தன. இந்த ஆள் மருத்துவ தொழிலில் இருப்பவன், ஆனால் இராணுவத்தில் பணிபுரிந்தவன் போல தென்படுகிறான். எனவே இராணுவ டாக்டராக இருக்க வேண்டும். முகம் கருத்துள்ளது, ஆனால் மணிக்கட்டு பகுதி வெளுத்துள்ளது. இந்த தோலுடைய ஒருவனுக்கு முகம் இந்த நிலத்தில் இருப்பது இயல்பானது அல்ல. எனவே இவன் வெப்பமண்டல பகுதியில் இருந்துவிட்டு வந்திருக்க வேண்டும். இவன் நிறைய துன்பத்தையும் நோயையும் சந்தித்திருக்க வேண்டும். முகத்தில் தென்படும் வாட்டம் அதை தெரிவிக்கிறது. இவனது இடது கை காயம்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த கையை செயற்கையாக இறுக்கமாக வைத்திருக்கிறான். வெப்பமண்டல பகுதியில் எந்த இடத்தில் ஒரு ஆங்கிலேய இராணுவ மருத்துவன் துன்பத்தை சந்தித்து கையை காயமாக்கி கொண்டிருக்க முடியும்? நிச்சயம் ஆப்கானிஸ்தானில்தான். இந்த முழு நீள சிந்தனையும் ஒரு வினாடி நேரத்துக்குள்ளாக எனக்கு தோன்றிவிட்டது. எனவே நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்திருப்பதாக நான் சொன்னேன். நீங்கள் ஆச்சரியமடைந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் விளக்கும்போது எளிமையாக இருக்கிறது என்றேன் நான் சிரித்தபடி. நீங்கள் எட்கர் ஆலன் போ உருவாக்கிய தூபின் என்ற பாத்திரத்தை நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். கதைகளுக்கு வெளியே இது போன்ற ஆசாமிகள் இருப்பார்கள் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுந்திருந்து குழாயை பற்ற வைத்து கொண்டான். தூபினுடன் ஒப்பிட்டு என்னை பாராட்டுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் என் கணிப்பில் தூபின் மிகவும் கீழான நிலையில் இருப்பவர். தன் நண்பனை கவனித்துக் கொண்டிருக்கும் போது 1/4 மணி நேரம் கழித்து அவரது சிந்தனை ஓட்டத்துக்குள் புகுந்து ஒரு வாக்கியத்தை உதிர்ப்பது மேலோட்டமானதாகவும் தற்பெருமை தம்பட்டம் அடிப்பது போலவும் தோன்றுகிறது. அவருக்கு கொஞ்சம் பகுப்பாய்வு திறன் உள்ளது. ஆனால் எதிர்பார்த்தது போல அவர் ஒன்றும் பெரும் திறமைசாலி கிடையாது என்றார். நீங்கள் கம்போரியாவின் எழுத்துக்களை படித்திருக்கிறீர்களா? லீகாக் உங்கள் மனதில் நினைத்திருக்கும் ஒரு துப்பறிபவர் நிலைக்கு வரக்கூடியவரா? ஷெர்லாக் ஹோம்ஸ் அலட்சியமாக ஒரு சத்தம் எழுப்பினார். லீகாக் மோசமான குளறுபடிகளை செய்யும் ஒரு கோமாளி. அவரிடம் உருப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது அவருடைய உழைப்பு மட்டுமே. அந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட கைதியை கண்டுபிடிக்க வேண்டும். அதை நான் 24 மணி நேரத்தில் செய்திருப்பேன். லீகாக்குக்கு 6 மாதங்கள் எடுத்தன. ஒரு துப்பறிபவர் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள இந்த புத்தகம் உபயோகமாக இருக்கும். நான் மிகவும் மதித்த 2 பாத்திரங்கள் இப்படி மோசமாக எடுத்தெறியப்பட்டது கோபத்தை வரவழைத்தது. ஜன்னலை நோக்கி சென்றேன். சுறுசுறுப்பான தெருவை பார்த்தேன். இந்த ஆள் புத்திசாலிதான், ஆனால் தற்பெருமை கொண்டவனாக இருக்கிறானே என்று நினைத்து கொண்டேன். இப்போதெல்லாம் குற்றங்களும் இல்லை, குற்றவாளிகளும் இல்லை என்றார் அவர் ஓயாமல் பேசிக்கொண்டே. நம்முடைய தொழிலில் மூளை இருந்து என்ன பயன்?
என்னுடைய பெயரை பிரபலமாக்கும் அளவுக்கு என்னிடம் திறமை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். குற்றங்களை கண்டுபிடிக்கும் துறையை பொறுத்த மட்டில் இப்பொழுது வாழ்பவர்களோ அல்லது இதுவரை வாழ்ந்தவர்களோ யாருமே என் அளவுக்கு படிப்பையும் திறமையும் செலுத்தியதில்லை. என்ன பயன்? கண்டுபிடிக்கும் அளவுக்கு குற்றமே இல்லை, அல்லது மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உள்நோக்கம் கொண்ட குற்றமாக உள்ளது. ஒரு ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரியால் கூட எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும். அவருடைய தன்முனைப்பான பேச்சு எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. பேச்சை மாற்ற எண்ணினேன். பார்க்க வலுவான சாதாரணமான உடையணிந்த ஒருவன் எதிர்ச்சாரியில் வீட்டு எண்களை கவனத்துடன் பார்த்தவாறே வந்து கொண்டிருந்தான். அவனை காண்பித்து, அந்த ஆசாமி எதை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்டேன். அந்த ஆசாமியிடம் ஒரு நீல நிற கடித உரை இருந்தது. எனவே அவன் செய்தி கொண்டு செல்பவனாக இருக்க வேண்டும். ஓ, கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த சார்ஜன்ட் சொல்கிறீர்களா என்றார் ஷெர்லாக். என்ன தற்பெருமை இந்த ஆளுக்கு என்று நான் மனதுக்குள் நினைத்து கொண்டேன். என்னால் உறுதி செய்து கொள்ள முடியாது என்று நினைத்து கொண்டு இவர் இப்படி கதை விடுகிறார். இப்படி நான் யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த மனிதன் எங்கள் கதவின் எண்ணை கவனித்தான். உடனடியாக அவன் சாலையை கடந்தான். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கனமான குரல் கேட்டது. படி மீது ஏறி வரும் சத்தம் கேட்டது. ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு என்று சொல்லியபடி அந்த மனிதன் அறைக்குள் நுழைந்து என் நண்பரிடம் கடிதத்தை கொடுத்தான். அவரது செருக்கை அடக்க இதுதான் சரியான தருணம். இதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பையா, உன் தொழில் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? ஆபீஸ் அட்டெண்டர் ஐயா. என்னுடைய சீருடை தைப்பதற்காக போயிருக்கிறது. இதற்கு முன்னால் என்று சிறிது கூட என் தோழர் பக்கம் திரும்பாமல் கேட்டேன். கடற்படை துப்பாக்கியில் பிரிவில் சார்ஜண்டாக இருந்தேன் ஐயா. கடிதத்துக்கு பதில் இல்லையா? சரி ஐயா. கால்களை சேர்த்து தட்டி கையால் சல்யூட் அடித்துவிட்டு அவன் மறைந்து விட்டான். ஷெர்லாக்